மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு வழியா விஜய் மேல பழிய போட்டாச்சு. சோ விஜய் குற்றவாளி அப்படின்னு கைது பண்ணிட்டு போக போறாங்க அப்படின்னு ராஜேஸ்வரி முடிவு பண்ணி நேரா மல்லி வீட்டுக்கு போறாங்க. என்ன மல்லி, என்ன உள்ள வரலாமா? ம், இதுதான் நீ தங்கியிருக்க அந்த வசந்த மாளிகையா? ஓ, இதுதான் கிச்சனா? பரவாயில்ல, விஜய் உனக்கு பெரிய வசந்த மாளிகை தான் புடிச்சு கொடுத்துருக்கான். சந்தோஷமா இருக்கீங்க. எப்படி இருக்க மாட்டேன் மல்லி, நீ சந்தோஷமா இருப்ப. இங்க பராஜி, நான் ஒண்ணு உன்ன மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கலையே. நாங்க நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்க நிம்மதியா தான் இருப்போம். ஓ, நேர்மையாவா? எப்படி 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 கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறான் அப்படின்னு பேர்ல கார் மெக்கானிக்கா இருக்கான் என் புருஷன். அவன் அங்க வர கஸ்டமருடைய நகையெல்லாம் திருடி கொண்டு வந்து உங்களை சந்தோஷமா வச்சிருக்கானா அப்படின்னு கேட்க மல்லி ஒரு ஷாக்கா வராங்க. என்ன சொல்ற? இங்க பாரு, விஜய் சுட்டுப்படோட அப்படி தப்பா பண்ண மாட்டாரு. அவரு ரொம்ப நேர்மையானவரு. அவரை பத்தி உனக்கும் நல்லாவே தெரியும். சும்மா எப்படி வாய் இருக்குன்னு அபாண்டமா அவர் மேல பழி போடாத. வேணாராஜி, அப்புறம் நல்லா இருக்காது. இங்க பாரு மல்லி, உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியும். நீ சர்டிபிகேட் கொடுப்ப. ஆனா எல்லாரும் கொடுப்பாங்களா? இல்ல கொடுக்க விட்டுருவானுங்க ராஜி. ஆமா, நான் தான் பிளான் பண்ணி விஜய ஒரு திருடனா மாத்திட்டேன். இப்போ அவன் நகையை திருட்டான் அப்படின்னு ரொம்பவுமே குற்றம் அழிச்சோட இப்போ ஜெயிலுக்கு இப்போ அனுப்ப வாய்ப்பு இருக்கு பாரு அப்படின்னு ராஜி சொல்றாங்க. சொல்லிட்டு ராஜி வந்து கிளம்பிடாங்க. மல்லிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியல. விஜய்க்கு போன் பண்றாங்க. விஜய் போன் எடுக்கல. அந்த இடத்துல விஜய் குற்றவாளி அப்படின்னு நிக்க வைக்கும் போது விஜய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே அங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து விஜய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது சார், நான் அந்த நகையை திருடவே இல்லை அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க, ஒண்ணு மன்னிப்பு கேட்க, இல்ல நீங்க வேலையை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு அந்த ஓனர் சொல்லிடுறாரு. விஜய் ஒண்ணு, என்ன இது, இப்போ ஒரு வாரமா நம்மளை பார்த்து பழகிருக்காரு, நம்மளோட கேரக்டர் என்ன இருக்குன்னு புரியவே இல்லையா? அதுவும் இப்படி எடுத்தும் கவுத்தோன்னு இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு விஜய் ஒண்ணு, இங்க பாருங்க, என்ன வேலைக்கு செஞ்சு தந்ததுக்கு ரொம்ப நல்லது. சோ அதுவே எனக்கு பெரிய உதவிதான். ஆனா அதுக்காக செய்யாத தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சோ என்னை மன்னிச்சிருங்க, நான் வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு விஜய் வேலையை விட்டு வந்துடுறாரு. இங்க மல்லி என்ன இருக்கும் விஜய்க்கு எப்போ வருவாரு அப்படின்னு ரொம்ப ரெடியா இருக்காங்க. இங்க விஜய் வந்ததும் மல்லி கூட கொஞ்சம் பேசணும் மல்லி அப்படின்னு சொல்றாரு. விஜய், ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் வாங்க, டிஃபன் ஆயிடும், எதா இருந்தாலும் நம்ம பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் விஜய் மல்லிட்டு வந்து, மல்லி நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க விஜய், என்னாச்சு விஜய், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு எதுவுமே தெரியாம கேட்கறாங்க. ஒண்ணு இல்ல மல்லி, அங்க மெக்கானிக் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. சரி விஜய், அதனால நான் வேலையை விட்டுட்டேன் மல்லி. எதை விஜய் சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா மல்லி, விடும் மல்லி, ஒன்னும் ஃபீல் பண்ண தேவையில்ல. கண்டிப்பா எனக்கு இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய், நான் திரும்ப சொல்றேன், நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை விஜய். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை இல்லைன்னா என்ன விஜய், உங்க தகுதிக்கும் தாதாத்துக்கும் கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் விஜய். வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி, ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நான் வேலைக்கு போயாச்சும் உங்களை காப்பாத்தும் விஜய். நீங்க உங்க மனசை மட்டும் தலை விட்டுறாம கொஞ்சம் இருங்க விஜய் அப்படின்னு மல்லி விஜய்க்கு ரொம்ப ஆறுதலா பேசுறாங்க. விஜய்க்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து படுத்துறாரு. இங்க மல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. விஜய் ஃபீல் பண்றதை பார்க்கவே முடியலையே, பாவம் விஜய். விஜய வாழ விடாம ராஜேஸ்வரி இப்படி போட்டு படுத்து எடுக்கிறாளே, என்ன பண்ண தெரியாம மல்லி தூங்காம மொட்டை மல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. சோ விடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அன்னபூர்ணி துணி எடுக்கலான்னு சொல்லி மொட்டை மாடிக்கு வராங்க. பார்த்தா மல்லி மொட்டை மாடி உட்காந்துறத பார்த்து அன்னபூர்ணி செம்ம ஷாக்கா வராங்க. ஏ புள்ள மல்லி, என்ன இங்க உட்காந்து இருக்க, அதுவும் இவ்வளவு சீக்கிரமா வந்து, என்னாச்சு புள்ள உனக்கு? இல்ல பிரியமா, நைட்டு வந்து இங்க உட்காந்தேன். அடிப்பாவி, நைட்டு வந்து உட்காந்தியா? அப்ப கீழே போவே இல்லை நீனு? இல்ல பிரியமா, மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் இங்கேயே உட்காந்துட்டேன். ஏன் புள்ள, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க மல்லி அப்பதான், இல்ல பிரியமா, நேத்தி ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்தா. ராஜேஸ்வரி வந்தாளா? ஏன் என்ன சொன்னா அப்படின்னு கேட்க மல்லி எடுத்து சொல்றாங்க. சொல்லுவோம் அனுப்பினோடனே, பாத்தியா புள்ள, நினைச்ச புள்ள, கண்டிப்பா அந்த ராஜி சும்மா இருக்க மாட்டானே. அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க வாழவே வழி இல்லாம அவ காலில் போய் விழணும்னு ஆசைப்படுறா. அது ஒரு நாள் நடக்காது புள்ள. அது எப்படி மேமா நடக்கும்? நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டார்ல. கண்டிப்பா நேர்மையான முறையில நாங்க எப்படியாவது போய் அது ராஜிக்கு நாங்க யாருன்னு கண்டிப்பா நிரூபிப்போம் தெரியுமா? ஆமா கிழிச்ச, நீ நேர்மையா போய் எந்த கிழிக்க போற? இங்க அப்புறம் மல்லி, நீ தப்பா பண்ணிச்சிட்டு இருக்க. இது கலியுகம். இந்த காலத்துல நமக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்க நமக்கு என்ன துரோகத்தை பண்றாங்களோ அதே துரோகத்தை நாம அவங்களுக்கு பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு புத்தி வரும் புள்ள. என்ன பெரியமா சொல்றீங்க? ஆமா புள்ள, அந்த ராஜு ஒண்ணு உங்கள்கிட்ட இருந்து சொந்தமாவோ இல்ல காசு கொடுத்தோ சொத்தெல்லாம் வாங்கல, உங்களுக்கு ஏமாத்தானே வாங்கினா. அப்படி இருக்கும்போது நாமளும் அவளை ஏமாத்திதான் புள்ள கவுக்கணும். அதை விட்டுட்டு நான் நேர்மையா கவுத்துருவேன், நேர்மையா இருப்பா அப்படின்னா நாம பாட்டு ஒரு ஓரமா நேர்மையா இருக்க வேண்டியதுதான். ஆனா அந்த ராஜேஸ்வரி அவ இதுவரை தெளிவா பிளான் பண்ணி இன்னும் நம்மளை ஏமாத்திட்டு அவ பாட்டு போயிட்டே இருப்பா புள்ள. இப்ப நான் என்ன பண்றது தெரியுமா?
ஒண்ணுல புள்ள, ஒரு முறை இந்த பெருமை பேச்சு கேளு, கண்டிப்பா நீ இறந்த எல்லாத்தையும் மீட்டு எடுத்துடலாம். சொல்லுங்க பெரியமா, நான் என்ன பண்ணணும்? இங்க பாருப்புல, நீ என்ன பண்ற? நைட்டு சோ நீதான் கிளம்பி அந்த வீட்டுக்கு போ. எப்படி செக்யூரிட்டி ஒன்று தெரிஞ்சவர் தான், அதனால உன்னை கண்டுக்க மாட்டாரு. நீ பாட்டுக்கு உள்ள போலாம். உள்ள போனதும் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேர் தூணுக்கு அப்புறமா அங்க போய் பாரு, எப்படியும் விஜய் தம்பியோட கையில் வாங்கின அந்த பேப்பரை அங்கதான் வச்சிருப்பாங்க. அதை மட்டும் எடுத்து கிழிச்சு போட்டாலோ இல்ல நீ எடுத்து வந்துட்டாலோ பிரச்சனை சரியாயிடும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஏமாத்தி சைன் வாங்கலாம். இதே மாதிரி நாமளும் அவங்கள மாதிரி ஏமாத்தி தான் போல கவுக்கணும். ஆனா அவ யோசிக்க மாட்டா, நீ இப்பெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு. நீ அதை பண்ணு புள்ள, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல மல்லி யோசிக்கிறாங்க. சரி, பெரியமா சொல்றது சரிதான், ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணது மட்டும் கன்ஃபார்ம் ஆகி அந்த பத்திரம் கிடைச்சிச்சுன்னா அப்புறம் நம்ம தலையெழுத்தெல்லாம் மாறிடும் அப்படின்னு மல்லி கிளம்பி சொன்ன மாதிரியே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போயிட்டு வெயிட் பண்றாங்க. ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் தூங்கவும் மல்லி ஒன்னே நேரா ராஜ் ரூமுக்குள்ள போயிட்டு அந்த டிராவெல்லாம் திறந்து தேடுறாங்க. ராஜுக்கு ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு எந்திரிச்சு ரஞ்சிதா கிட்ட, ரஞ்சி ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு, போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரஞ்சி வந்து பாத்துட்டு இருக்கும்போது இங்க மல்லி ஒரு ஃபைல் இருக்கிறத பாத்துறாங்க ரஞ்சி. இங்க ரஞ்சி ஒன்னே என்ன பண்ற இவ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. உள்ள போவோம், ஏய் மல்லி, நீ இந்த நேரத்துல இங்க வந்து என்ன திருடு வந்தியா? ராஜுமா ராஜுமா அப்படின்னு கூப்பிட உடனே மல்லி பதட்டத்துல அந்த ஃபைல் தேடுறாங்க. பார்த்தா அதுலதான் சென்ட்ரா விஜய் கையெழுத்து போட்டு அந்த பேப்பர் இருக்கு. அதை பார்த்ததும் மல்லி ஒன்னே டக்குன பதத்தை வெளியிருக்காங்க. ராஜி வரவும், ஏய் மல்லி, நீ என்ன பண்றீங்க? ரஞ்சி இவ என்ன பண்றாங்க? தெரியல ராஜிமா, நான் பார்க்கும்போது டிராவத்தை வந்து அந்த பத்திரத்தை எடுத்தா. என்ன பத்திரம் அது? அதை வாங்க ரஞ்சி மலை அப்படின்னு சொல்ல, ஏய் மல்லி இந்த பத்திரத்தை விடும் மலை அப்படின்னு கிட்ட போறாங்க. போகும்போது மல்லி தலைமுறை ரஞ்சி கிட்ட அப்புறம் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, ஏய் குடி மலை அப்படின்னு பத்திரத்தை புடுங்குறாங்க. புடுங்கும்போது மல்லி பிடிச்சி இழுக்கும் போது அந்த பத்திரம் ஃபுல்லா கிழிஞ்சது. கிளியவும் ராஜு ஒன்னே, ஏய் ரஞ்சி என்ன பண்ணிட்ட? அது என்ன பத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா விஜய் கையெழுத்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட். அதை பார்த்த ராஜு ஒன்னே, அடி பாவீங்களா, இது என்ன பேப்பர் தெரியுமா? இதுதாண்டி விஜய் கையெழுத்து கொடுத்த பத்திரம். இதை போய் கிழிச்சிட்டு ரஞ்சி, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, ஐயோ ராஜுமா, நான் என்ன பண்ணேன்? நான் பிடிச்சி இழுத்தேன். அந்த மல்லி தான் அவ பிடிச்சி இழுக்கவும் கிழிஞ்சு போச்சு ராஜுமா. கிழிஞ்சு போச்சா? இப்ப நம்ம என்னடி பண்றது அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்னே, பாத்தியா ராஜி, இதுக்குதான் ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்றது. நீ எங்களை ஏமாத்தி விஜய்க்கு தெரியாம சொத்து பத்திரத்துல எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கல. இப்போ பத்திரம் கிழிஞ்சு போச்சு. இனி உன்னால என்ன பண்ண முடியும்? இனி சொத்து எல்லாமே விஜய்க்கு தான். உன்னால இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொன்னல, நல்லவங்களுக்கு கடவுள் அதிகமா சோதனை கொடுப்பாரு, ஆனா கடைசியில கைவிட மாட்டாரு. ஆனா கெட்டவங்களுக்கு உன்ன மாதிரி நிறைய சொத்தை கொடுப்பாரு, ஆனா கடைசி நேரத்துல கைவிட்டுவான்னு சொன்னானே, நீ கேட்கல ராஜி. பாத்தியா, இப்போ லாஸ்ட்ல நல்லதான் ஜெயிச்சது, தர்மம் ஜெயிக்கும்னு சொன்ன, தர்மம் ஜெயிச்சிச்சு. இப்ப நீ என்ன பண்ண போற ராஜி அப்படின்னு சொல்ல, மல்லி ஒண்ணு சொல்லவும், ராஜி இங்க பாரு மல்லி, இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தெரியும். நீ இங்க இருந்து உயிரோடு வெளியே போனா தானே அதை போய் வெளியே சொல்ல முடியும். ரஞ்சி அவளை புடி அப்படின்னு சொல்ல, மல்லி அப்பதான் பழைய மல்லியா மாறுறாங்க. ரஞ்சி போய் பிடிக்கும் போது ரஞ்சி ஓங்கி அறாங்க. ரஞ்சி அப்படியே பெட்ல போயிடுறாங்க. ஏய் மல்லி, என்ன அடிச்சுட்டு அப்படின்னு எஞ்சிருக்கும் போது திரும்ப ஒரு ரஞ்சில ஒண்ணும் பண்ண முடியல. ராஜி ஒண்ணே, என்னடி அவள்கிட்ட போய் அற வாங்கிட்டு இருக்க, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி ராஜி அடிக்க வராங்க. ராஜிக்கும் பல்லால் பண்ண அடிக்கிறாங்க மல்லி. மல்லி அடிச்சு சொல்றாங்க, என்ன உங்களை மாதிரி ஏசியில உட்காந்துட்டு ஜம்மன் சாப்பிட்டு இருப்பேன், நான் கிராமத்துல வயவல் செஞ்ச பொண்ணு, ஏதோ போனா போதும் அமைதியா போயிட்டு இருக்கேன், என்னையே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போயிட்டு, இப்ப போறேன், போயிட்டு விஜய் அடிச்சுட்டு காலைல போலீஸோட வரேன். அதுக்குள்ள உங்களுக்கு உயிர் மேல பயம் இருந்துச்சுன்னா ஒழுங்கா இருந்து ஓடிடுங்க, இல்லைன்னா காலையில போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கிருந்து சவால் விட்டுட்டு கிளம்பி போறாங்க.